Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TET பேப்பர் 1 and 2ல 9th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் யூனிட் 3rd and 4th பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வழக்கம் போல் பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். On that note, to move on to the topic. தேர்ட் யூனிட் வந்து ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னு சொல்லி டார்த்தி டெமிங் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ராமா பார்ட்டு. இதில் இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட்டு, அதாவது சினானிம்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்டாம்பிங் அப்படின்ற வேர்டு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேர்பு. பிரிங்கிங் டவுன் ஒன்ஸ் ஃபுட் ஹெவிலி ஆன் த கிரவுண்டு. ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முத்திரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலை வச்சு மிதிக்கிறது, அப்படியே வந்து அந்த இம்ப்ரெஷன் வர்றது போல், அதுதான் அதோட எக்ஸாக்ட் மீனிங்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு க்ளவுட் பர்ஸ்ட். எ சடன் வயலண்ட் ரெயின் ஸ்ட்ராம் அப்படின்னா மேக வெடிப்பு நடந்து பெரிய மழை வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் பிக்சர் எ லார்ஜ் ஜக், குடம் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் லேண்டர்ன், எ lamp with a transparent case protecting the flame or electric bulb and typically with a handle by which it may be carried or hung. ஸோ விளக்கு தான், இந்த மாட்டுற மாதிரி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹேண்டில் இருக்கிறது தான் வந்து லேண்டன் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு கேஸ்ப். கேஸ்ப் அப்படின்னா கேட்ச் ஒன்ஸ் பிரெத் வித் அன் ஓப்பன் மவுத் ஓவிங் டு பெயின் ஆர் அஸ்டானிஷ்மெண்ட். ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு, சடனாக ஆச்சரியப்படும்படியாக இந்த மூச்சு திணறல் வர்றது, இதுதான் வந்து கேஸ்ப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு ஷடர். ஷிவர் டிப்பிக்கலி ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபியர் ஆர் ரிவல்ஷன். பயத்தின் காரணமாக சடனாக வந்து நடுங்கிறது, அதுதான் வந்து ஷடர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு ஹார்க். லிசன், பே அட்டென்ஷன் டு, கவனிக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு தம்பிங். hitting or striking heavily especially with a fist or a blunt instrument. இந்த தம்பிங்னு சொல்லும்போது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒலி தான், சவுண்டு தான். என்னென்னா எஸ்பெஷலி வித் ஃபிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், வலது கையை நல்லா வந்து மடக்கி ஓங்கி ஒரு அடி விட்டால் ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃபிஸ்ட் ஆர் a blunt instrument, அந்த சவுண்டு வரக்கூடியது, அதுதான் தம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பிக் எ பேக். A piggyback ride on the back and shoulders of another person. உப்பு மூட்டை சுமக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களெல்லாம் பின்னாடி ஏற்றிப்போம்ல, அதுதான் வந்து பிக் எ பேக்கு. அண்ட் தென் விங்க். க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி, ஷைன் ஆர் ஃப்ளாஷ் இன்டர்மிட்டன்ட்லி அப்படின்னா வந்து கண் சிமிட்டுறது, அதுதான் வந்து விங்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் ஸ்ப்ளிண்ட். எ லாங் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் யூஸ்ட் அஸ் எ சப்போர்ட் ஃபார் எ broken bone so that the bone stays in a particular position when it heals. அந்த பிளவு நடந்திருக்கும் இல்லைங்களா, broken ஆகிருக்கும் எலும்பு மஜ்ஜைகளுக்கு நடுவில், அது வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்ப்ளிண்ட்டு, அதுதான். அது வந்து ஒரு லாங் ஃப்ளாட் ஆப்ஜெக்டாக இருக்கிறது தான் வந்து ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துட்டு சினனிம் அண்டு ஆன்டனிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் யூஸிங் எ டிக்ஷனரி ஃபைண்ட் அவுட் த சினனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஒரு வேர்டு வந்து அவங்களே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள் வேர்ட்ஸ் இருக்குது, செகண்ட் காலமில் அதோட ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கலி தேர்ட் காலமில் சினனிமும் ஃபோர்த் காலமில் ஆன்டனிம்ஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கலாம், இந்த மாதிரி ஆன்டனிம்ஸு எங்கெல்லாம் அவங்களே பர்டிகுலராக புக்கில் கொடுத்துருக்காங்களோ சூஸ் த ஆன்டனிம்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஆன்டனிம்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஐ மீன் புக்கில் இருக்கிற ஆன்டனிம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு பார்க்குறோம். ஹார்டு அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதோட சினானிம் வந்து டிஃபிகல்ட்டு, ஆன்டனிம் வந்து ஈஸி. அண்ட் தென் ஃப்ளட், அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனு. டிலூஜ் அப்படின்றது அதோட சினானிம், வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அண்ட் தென் ஆன்டனிம் வந்து ட்ரிக்கிள். தேர்ட் வேர்டு இன்ட்ரப்ட். இட் இஸ் நத்திங் பட் எ வேர்ப், அதோட சினானிம் இன்டர்ஃபியர். அண்ட் தென் ஆன்டனிம் பார்க்குறோம் கண்டினியூ ஆர் அன்டிஸ்டர்ப், ரெண்டுமே இருக்குது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, மேக்ஸிமம் மேட்ச் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கேர்டு அப்படின்னு சொன்னால் அட்ஜெக்டிவ், அதோட சினானிம் அஃப்ரைடுன்னு பார்க்குறோம், ஆன்டனிம் வந்து போல்டு. அண்ட் தென் இரிட்டேஷன் இஸ் நத்திங் பட் நவுனு, அண்ட் அதோட சினானிம் வந்து அனாயன்ஸ்.
இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, எரிச்சல் ஊட்டும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அண்ட் தென் ஆன்டனிம்ஸ் வந்து டிலைட் ஆர் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது, அது குவைட் ஆப்போசிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆர்கனைஸ். அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பு, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது. அண்டு ஆன்டனிம் வந்து கன்ஃபியூஸு, டெஸ்ட்ராய், அன்அரேஞ்ச் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு பார்க்குறோம் சீரியஸு, விச் இஸ் அட்ஜெக்டிவ். அண்டு இம்பார்ட்டண்ட்டு, அன்இம்பார்ட்டண்ட்டு அதோட ஆன்டனிம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு ஸ்னாப்பி. ஸ்னாப்பி இஸ் ஆல்சோ ஏ அட்ஜெக்டிவ் அண்ட் அதோட சினானிம் ஃபாஸ்ட்டு, ஹரிடு. ஆன்டனிம் வந்து லேசியாக இருக்கிறது. அந்த நெக்ஸ்ட் வேர்டு எமர்ஜென்சி இஸ் எ நவுன். எமர்ஜென்சி இஸ் நத்திங் பட் அர்ஜென்ட் ஆர் சீரியஸ் அண்ட் ஆல் தட். அதோட ஆன்டனிம் வந்து காமாக இருக்கிறது, சீரியஸ்க்கு, அர்ஜென்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அதோட ஆன்டனிம். அண்ட் தென் லாஸ்ட் வேர்டு ரெஸ்கியூ. அது ஒரு வேர்பு. அண்ட் தென் அதோட சினானிம் வந்து சேவ்டு, ஆன்டனிம்ஸ் அன்சேவ்டு. உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடுவில் இருக்கிறது கொஞ்சம் இன்ட்ரப்டாக இருந்தால் கூட வேர்டை வந்து போட்டு சினானிம்ஸு ஆன்டனிம்ஸ் வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், கிராமர் பார்ட்டு பார்க்குறோம். தேர்ட் லெசனோட கிராமர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to know what is meant by a phrase, what is meant by a class. அவங்களே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A class is a group of words that contains both a subject and a predicate or a verb. There are two types of clauses. They are independent clause and dependent clause. இந்த மாதிரிலாம் டைரெக்டாகவே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் எந்தெந்த டைப்பு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஆப்ஷனில் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் டெஃபினிஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, a clause is a group of words அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், பட் ஆல்சோ இட்ஸ் மை டியூட்டி ஒன் மோர் டைம் ஐ யூஸ் டு ரிப்பீட். ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்குது, அதுதான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறோம். தட் கண்டெய்ன்ஸ் போத் எ சப்ஜெக்ட் அண்ட் எ ப்ரெடிகேட். ஓகே, நமக்கு சப்ஜெக்ட் தெரியுது, ப்ரெடிகேட்னாலும் தெரியும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி. ஒரு சாதாரண சென்டென்ஸ். த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் அழகாக ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அதில் த சன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டு, வாஸ் ஷைனிங் பிரைட்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிகேட். அண்ட் ஆல்சோ விச் இஸ் எ வேர்ப் அப்படின்னு கூட சொல்கிறோம் இல்லையா. ஸோ ப்ரெடிகேட் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸோட ஆஃப் ஆஃப் த சென்டென்ஸ், அதுக்கு மீனிங்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் மீன் பை எ ப்ரெடிகேட். இப்போ நமக்கு சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சிருச்சு, ப்ரெடிகேட்டும் தெரிஞ்சிருச்சு, அண்ட் கிளாஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் நத்திங் பட் த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ there are two types of classes. இப்போ கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா? அதுக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இண்டிபெண்ட் கிளாஸு, இன்னொன்று வந்து டிபெண்ட் கிளாஸு. இண்டிபெண்ட்டுன்னு நமக்கு சொல்லும் போதே நமக்கு தெரியும், சுதந்திரமாக இருக்கக்கூடியது இல்லையா. அது வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கன்க்ளூட் பண்ணிவிட்டு போயிடும், அர்த்தமுள்ளதாக இருக்கும் அந்த சென்டென்ஸ், அதுதான் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்ட் கிளாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸு தான். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது, டிபெண்ட்டாகவே இருக்கும், ஒன்றை சார்ந்தே இருக்கும். அதுதான் வந்து டிபெண்ட் கிளாஸு. தெரியுதுங்களா? கிளாஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸு, அதுக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இண்டிபெண்ட் கிளாஸு, இன்னொன்று டிபெண்ட் கிளாஸு. இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த சென்டென்ஸ், அதாவது கம்ப்ளீட் தாட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடும். வேறெல்ஸ் டிபெண்ட் கிளாஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அதோட மீனிங். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? கிளாஸ்னால் என்ன, அதோட டைப்ஸு, அது எப்படி இருக்கும்ன்றது வரைக்கும் தெளிவாக தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறோம். கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன் பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி இண்டிபெண்ட் கிளாஸு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன், இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ கல்பனாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும், அதை அவள் வாங்க போகிறா, வாண்ட் டு பை. ஸோ அந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஃபுல்லாக என்ன தேவை என்ன இருக்குதுன்றதை வந்து முழுமை பெறாமல் இல்லை, முழுமை பெற்று ஒரு வாக்கியம் வந்து ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் அது வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. இங்கே பாருங்கள், ஷீ டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி.
அதுவுமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. வந்து அவளிடம் வந்து போதுமான அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறது இண்டிபெண்ட் கிளாஸு. அதுவுமே வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் தான். இங்கே நடுவில் ஒரு பட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸில் சபார்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த பட்டு இருந்தாலும் இல்லைன்னாலும் இது தனித்தனியாக பார்க்கும்போது இது ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸ் தான். ஏன் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மீனிங்கை கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டு போகுது. அதனால் அது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த என்ன செகண்ட் எக்ஸாம்பிள் போகிறோம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ வுட் நாட் பாஸ் த எக்ஸாம். இப்போது இதை தனித்தனியாக பிரித்து இவங்களே இண்டிபெண்ட் கிளாஸு டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா, இண்டிபெண்ட்டுன்னா மீனிங்கை ஃபுல்லாக கன்வே பண்ணணும். யூ won't பாஸ் த எக்ஸாம், நீ வந்து தேர்வில் வந்து பாஸ் பண்ண மாட்ட அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. கரெக்டாக வந்து சொல்லிடுச்சு. யார் பாஸ் பண்ண மாட்ட, நீ வந்து பாஸ் பண்ண மாட்ட, யாரோ. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிபெண்ட் கிளாஸு அப்படின்னு பார்த்தா, இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ வந்து சரியாக படிக்கலைன்னா, அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போகுது. நீ வந்து சரியாக படிக்கலைன்னா என்ன நடக்கும், பாஸ் பண்ணுவியா, பாஸ் பண்ண மாட்டியா, மார்க் எடுப்பியா, எடுக்க மாட்டியா, இந்த மாதிரி எதுவுமே ஒரு கன்க்ளூஷன் இல்லை. அதனால் அது வந்து டிபெண்ட் கிளாஸு. இந்த இண்டிபெண்ட் கிளாஸோட இந்த டிபெண்ட் கிளாஸு சேர்ந்தாதான் அதுக்கு மீனிங் வருது இல்லைங்களா. இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் த எக்ஸாமினேஷன், நீ நல்லா படிக்கலை அப்படின்னு சொன்னால் நீ வந்து பாஸ் பண்ண மாட்ட அப்படின்ற புரிதலை கொடுக்குது. அதனால் அது வந்து டிபெண்ட் கிளாஸு சார்ந்து இருக்குது. இந்த இண்டிபெண்ட் கிளாஸை வந்து இந்த டிபெண்ட்டு சார்ந்து இருக்குது, அப்போ தான் அதுக்கு பொருள் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக அதை வந்து பிரிக்கிறோம், இது டிபெண்ட் கிளாஸு இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறோம். கவின் பாட் எ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இப்போது இவங்களே இங்கே கொடுத்துட்ருக்காங்க இண்டிபெண்ட் கிளாஸ் எது டிபெண்ட் கிளாஸ் எதுன்னு சொல்லி. கவின் பாட் எ கார், கவின் வந்து கார் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த சென்டென்ஸில் மீனிங் ஃபுல்லாக புரியுது. அதனால் அது இண்டிபெண்ட் கிளாஸு. விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ், அந்த விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவை மட்டும் பாருங்கள். எது மிகவும் விலை உயர்ந்ததாக உள்ளதோ எது, அப்போது முன்னாடி அந்த சென்டென்ஸ் இருந்தால் தான் நமக்கு தெரியும் அது காருன்னு சொல்லி. கரெக்டுங்களா. அதனால் இது வந்து டிபெண்ட் கிளாஸு. அண்ட் தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் தேர். சஞ்சய் இஸ் எ டேலண்டட் பிளேயர் தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ இண்டிபெண்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் சஞ்சய் இஸ் எ டேலண்டட் பிளேயர், அவர் வந்து ஒரு டேலண்டடான ஒரு விளையாட்டு வீரர். தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆனால் இந்த இண்டிபெண்ட் கிளாஸோடு இந்த டிபெண்ட் கிளாஸு சேரும்பொழுது தான் அதோட முழு பொருள் வருது. தோ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவர் வந்து அவரோட ஃபார்மில் இல்லைன்னாலுமே கூட அவர் வந்து ஒரு டேலண்டடான பிளேயர் தான். ஆனால் இது தனியாக பாருங்கள், தோ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், நமக்கு புரியல யார் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறது. ஸோ அந்த பேரும் இல்லை, அந்த டேலண்டட் அப்படின்ற அந்த வேர்பும் இல்லை. சரிங்களா. அதனால் இண்டிபெண்ட் கிளாஸ்க்கும் டிபெண்ட் கிளாஸ்க்கும் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்னால் என்ன, கிளாஸோட 2 டைப்ஸ் என்ன, அந்த 2 டைப்ஸோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம விவிடாக பார்த்துருக்கோம். சரிங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டிபெண்ட் கிளாஸு. உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்சிக்யூவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எம்சிக்யூஸ் வீடியோஸில் கொடுத்துருந்தோம். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் சொல்லியிருப்போம் அட்ஜெக்டிவ், அட்வர்பு அண்ட் நவுனோட ஸ்ட்ரக்சர் என்ன, வாட் இஸ் மீன் பை அ டிபெண்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதோட டைப்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அட்ஜெக்டிவ், அட்வர்பு, நவுனுன்னு சொல்லும்பொழுது பெயர் சொல், அண்ட் தென் அட்வர்புன்னு சொல்லும்பொழுது வினை உரிச்சொல், அண்ட் அட்ஜெக்டிவ்னு சொல்லும்பொழுது உரிச்சொல். எதுக்கு நான் இதை இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்லையுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டிருந்தாங்க. why not? Okay, move on to the topic. An adjective clause describes or gives more information about a noun, tells us which one, what kind or how many. ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்றது எப்படி இருக்கும், அது எதை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி I want to make a note, we have to know what is mean by a class. கிளாஸ்னால் நமக்கு தெரியும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போது அட்ஜெக்டிவ் கிளாஸ்னும் போது அது என்ன சொல்ல போகுது அப்படின்னா, மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போதான். எதை பற்றி, விச் ஒன், வாட் கைண்ட் அண்ட் ஹவு மனி, எது, அது எவ்வளோ அளவில் இருக்கும், எத்தனையாக இருக்கும், இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ் கிளாஸு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். The book that I left on the bus belongs to Mr. Bhaskar.
நான் வந்து பஸ்ஸில் வந்து தவற விட்ட புக்கு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாஸ்கர் அவர்களுடையது. ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் சொல்லுது. ஒரு புக்கு, அதை தவற விடுறது, அது எங்கே, பஸ்ஸில், அது யாருடையது, மிஸ்டர் பாஸ்கருடையது. ஸோ எத்தனை இன்ஃபர்மேஷன், யாரை பற்றி, வாட் கைண்ட், ஹவு மெனி, இவ்வளோ விஷயங்களை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸு அட்ஜெக்டிவ் கிளாஸு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது 3. அது என்னென்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அண்ட் நவுன். இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறத விட அது எத்தனை பார்ட்டு, டைப்ஸு அப்படின்றத தெரியணும். நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்குறோம், அண்ட் அட்வர்ப் கிளாஸு. ஸோ வாட் இஸ் மீன் பை அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப். ஃபஸ்ட்டு வந்து நவுனை பற்றி சொல்லிச்சு இல்லைங்களா. நவுனுன்னு சொல்லும் பொழுது பெயர் சொல்லை பற்றி சொல்லிச்சு. இப்போ வேர்புன்னு சொல்லும் பொழுது வினைச்சொல், ஆக்ஷன் வேர்டை பற்றி சொல்லுது. டெல்சஸ் வென், எங்கே, வேர், எப்போ, ஹவு, எப்படி, டு வாட் எக்ஸ்டெண்ட், ஆர் அண்டர் வாட் கண்டிஷன் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது வந்து ஒரு அட்வர்ப் கிளாஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன் அப்படின்னா அவளுடைய ஃபாதர், அவங்க அப்பா வந்து அவளுக்கு வாட்ச் கொடுத்துருக்குறாரு. ஏன் அவள் சந்தோஷமாக இருக்கா? அப்போது வேர், வென், ஹவு இதெல்லாம் வந்துடுதுங்களா. பிகாஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். ஸோ டு வாட் எக்ஸ்டெண்ட் ஆர் வாட் கண்டிஷன் சம்திங் இஸ் ஹேப்பனிங். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, இதுவே நெகட்டிவில் கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், அண்டர் கண்டிஷன் வரும்பொழுது அதுவுமே வந்து ஒரு அட்வர்ப் கிளாஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இப்போது நவுன் கிளாஸை பற்றி பார்க்குறோம். லாஸ்ட்டு டைப்பு. எதோட லாஸ்ட்டு டைப்பு? டிபெண்டன்ட் கிளாஸோட லாஸ்ட்டு டைப்பு. ஸோ டிபெண்டன்ட் கிளாஸுக்கு 3 மெயின் டைப்பு பார்த்தோம். ஒன்று அட்ஜெக்டிவ் கிளாஸு, ஒன்று அட்வர்ப் கிளாஸு, லாஸ்ட் ஒன் வந்து நவுன் கிளாஸு. ஸோ நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் எ நவுன் இன் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. இது வந்து ஒரு சிறந்த வழி என்பது எனக்கு தெரியும். அந்த அந்த பெயர் சொல்ல பற்றியே இருக்குது பாருங்கள் அந்த சென்டென்ஸ். அந்த நவுனை பற்றியே இருக்குது. ஸோ த டேக் த பிளேஸ் ஆஃப் த நவுன் இன் த சென்டென்ஸ். ப்ரிடாமினண்ட்டாக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு நவுன் கிளாஸு. சரிங்களா. இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்வர்ப் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அட்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நவுன் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சரிங்களா. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஃப்ரேசஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஃபஸ்ட்டு கிராமர்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதோட டைப்ஸு என்னென்னலாம் வந்தால் என்னென்ன டைப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ஃப்ரேஸை பார்க்குறோம். A phrase is a group of words, forms a meaningful unit, but it is not a complete sentence. In other words, it does not have a subject or a verb. So, phrase is nothing but a group of words. இது என்னது? இதுவும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? டிபெண்டன்ட் கிளாஸ் மாதிரி தான். குழப்பம் இல்லையே, புரியுது இல்லைங்களா? டிபெண்டன்ட் கிளாஸ் மாதிரி தான், அதுவுமே கம்ப்ளீட் ஆகாது இல்லையா? சம்டைம்ஸு நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால தான் ரிப்பிட்டேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அது பதியும். புரியலைனாலும் மறுபடியும் ஒரு முறை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு தான் நான் ரிப்பீட் பண்ணியே சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக். இன் அதர் வேர்ட்ஸ், இட் டஸ் நாட் ஹாவ் எ சப்ஜெக்ட் ஆர் எ வேர்ப். அதில் சப்ஜெக்டோ வேர்போ இருக்காது. அதை தான் நம்ம வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். த பிளாக் ஹேட். இப்போது இதில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குங்களா, ஏதாவது வெர்ப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அண்ட் ப்ளோன் அவே, இந்த விண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் இட் நெவர் கம்ப்ளீட். அதை தான் நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் தெர் இஸ் எக்ஸாம்பிள், த ரெட் அம்ப்ரெல்லா வாஸ் ப்ளோன் அவே இன் த விண்ட். இப்போ பாருங்கள், அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரேஸை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்கன்னா த ரெட் அம்ப்ரெல்லா இஸ் நத்திங் பட் எ ஃப்ரேஸு. சரிங்களா. அண்ட் தென் தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். சம் ஆஃப் த காமன் ஒன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பிலோ. நிறைய இருக்குது. இதில் காமனாக இருக்கக்கூடியதை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் ஃப்ரேசஸ்ஸு, வேர்பு ஃப்ரேசஸ்ஸு, இன்னும் ஒன்று முக்கியமானது இருக்குது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ஸு. ஏன் நம்ம வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதுங்களா அவங்க எவ்வளோ விவிடாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. கிளாஸ்னால் என்ன, ஃப்ரேஸ்னால் என்ன, டைப்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைப்பை மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்குறது. ஐ தாட் யூ பீப்புள்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வெல். உங்களுக்கு இப்போ அது நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நவுன் ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். A noun phrase is a group of words made up of a noun and its modifiers. இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக புரியுதுங்களா? நவுன் ஃப்ரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஏ நவுன். ஓகே, அது பெயர் சொல்லால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி ஆறு சென்டென்ஸ். வாட் இஸ் மீன் பை a modifier? So, a modifier is a word gives information about the another word in the same sentence. சரிங்களா? ஒரு மாடிஃபையர்னால் என்னென்னா அதுவுமே ஒரு வார்த்தை தான், ஆனால் அது என்ன பண்ணுமா, அதே சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுமா, அதுதான் வந்து மாடிஃபையர். ஸோ இட் ஷுட் பி வெல் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் மீன் பை அ நவுன் ஃப்ரேஸ். எ நவுன் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் எ நவுன் அண்ட் இட்ஸ் மாடிஃபையர்ஸ். மாடிஃபையர்ஸ்னால் சேர்ந்து செய்யப்பட்டது தான் வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸு. ஸோ த ஒயிட் கார், அப்போது அந்த மாடிஃபையர்ன்றது வந்து அந்த கார் அப்படின்றது. அதுக்கப்புறம் மை இங்கிலீஷ் டீச்சர், த புக் ஷாப், அண்ட் தர் இஸ் அ ஸ்பெசிஃபைடு எக்ஸாம்பிள். த பிங்க் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல். த பிங்க் ஹவுஸ் அப்படின்றது அந்த நவுனு சொல்லுது இல்லைங்களா. இஸ் ஃபார் சேல் இஸ் நத்திங் பட் ஏ மாடிஃபையர். புரியுதுங்களா? ஸோ அதைத்தான் நம்ம வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃப்ரேசஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் வேர்பு ஃப்ரேஸு. So automatically of noun phrases made up of nouns and verb phrases made up of a verb. அவ்வளோதான். A verb phrase is a group of words made up of a verb, helping verbs and modifiers. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இருக்குது, helping verbs. வேர்ப்ஸ்னாலே நமக்கு தெரியும், அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. அண்ட் மாடிஃபையர்ஸ் இதோடு சேர்ந்தது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். Ran quickly to catch, filled with horror, dedicated to, and there is an example, you have woken up everyone in the house. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்பு ஃப்ரேசஸாக பார்க்குறோம். வேர்பால் வந்து செய்யப்பட்டிருக்கோம் அந்த வேர்ப் ஃப்ரேஸு, ஆனால் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டான மீனிங்கை வந்து தராது, அவ்வளோதான். அண்ட் தென் மூவ் ஆன் டு த இம்பார்ட்டண்ட் பார்ட் விச் இஸ் நத்திங் பட் த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை எ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னால் a prepositional phrase is a group of words that begin with a preposition and help to explain the relationship between two things. ஆனால் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரிப்போசிஷனை வச்சு தான் அந்த ஃப்ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்னா எது எது அப்படின்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணலாம். நீங்களும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வித்து, ஆனு, ஓவரு, இன்னு, அட்டு, இன்டு, ஃப்ரம், அமங், ஆஃப், டு, ஃபார், சின்ஸ், ஆன், பை, ஆஃப்டர் இல்லைங்களா. இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் இல்லையா. அந்த வேர்டை ஆரம்பித்து ஒரு இன்னொரு வார்த்தை வந்ததுன்னு சொன்னால் அது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். வெரி சிம்பிள் இல்லைங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் த போட்டு, ஓவர் த ட்ரீ, இந்த ஸ்கூலு. அப்போது இந்த ஆனு, இந்த ஓவரு, இந்த இன்னெலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ப்ரிப்போசிஷன் தானே. ஸோ அந்த ப்ரிப்போசிஷனை வச்சு ஒரு ஃப்ரேஸ் வருதுன்னு சொன்னால் அது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு இல்லைங்களா. ஆனால் அது எந்தெந்த வேர்டு அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கான்க்ரீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதர் கொடுத்துட்டு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை வந்து நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கு சொல்கிறேன் நான். அண்டு there is example too. The present inside the big box is mine. ஸோ இதில் எது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இன்சைட் இஸ் நத்திங் பட் எ ப்ரிப்போசிஷன். ஸோ இன்சைட் த பிக் பாக்ஸ் அப்படின்றது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு இல்லைங்களா. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா, ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்போசிஷன்னா எது அப்படின்றத வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து டவுட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்ட் இது. ஐடென்டிஃபை த இண்டிபெண்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், அண்டர்லைன் தெம்.
ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இண்டிபெண்ட் கிளாஸஸ் எது, ஃப்ரேசஸ் எதுன்னு சொல்லி. ஸோ நான் டைரெக்டாக வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. டெக்ஸ்டிங் ஆன் இஸ் ஃபோன் த மேன் ஷோவர்ட் இன்டு எ டிச். ஸோ இதில் பாருங்கள், டெக்ஸ்டிங் ஆன் இஸ் ஃபோன் அப்படின்றது நீங்களே சொல்ல போகிறீங்க. இட் இஸ் நத்திங் பட் எ ஃப்ரேஸு. த மேன் ஷுவர்ட் இன்டு எ டிச் அப்படின்றது என்ன, ஷுவர்ட் அப்படின்றது என்ன, திசை மாதிரி போய் அவர் விழுந்துட்டார் டிச்சில் அப்படின்றது வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸு. த மேன் ஷிவர்ட் இன்டு த டிச்சுன்னும் போது என்ன, ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அப்போ தானே அவர் போய் விழுந்திருப்பார். ஸோ தட் இஸ் நத்திங் பட் த டிபெண்ட் கிளாஸு. அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட் இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே. அப்படின்னா என்ன அர்த்தம்? டு கிராம் ஆல் நைட் அப்படின்னா என்ன, நீ வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்த அப்படின்னு சொன்னால் ஒரே நாள் ஓவர் நைட்டில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் திணிக்கணும் அப்படின்ற தேவை உனக்கு ஏற்பட்டிருக்காது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த டிபெண்ட் கிளாஸ். எது வரைக்கும்? இந்த நைட் வரைக்கும். இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட் அப்படின்றது டிபெண்ட் கிளாஸு. இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே அப்படின்றதுமே டிபெண்ட் கிளாஸ் தான். புரியல பாருங்கள். இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே யாரை சொல்கிறாங்க? கொஞ்சமாக படிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் த டிபெண்ட் கிளாஸ். பிரித்தாலும் தனித்தனியாக பிரித்தாலும் அதுக்கு வந்து பொருள் வந்து கரெக்டாக வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன், we climbed up the hill to enjoy the view. So it is nothing but the main clause. We climbed up the hill to enjoy the view அப்படின்றது main clause. And then I enjoy painting during my holidays. I enjoyed painting அப்படின்றது என்ன, ஒரு main clause. During my holidays வந்து dependent clause இல்லைங்களா? Next one, whether he attends the party or not, I have decided to go. So this is nothing but the whether he attends the party or not is nothing but the dependent clause. I have decided to go அப்படின்றது வந்து ஒரு main clause. And then next one, I will stop playing the drums when you go to sleep. So I will stop playing the drums. இது வந்து பார்த்தீங்கன்னா dependent clause. And then when you go to sleep is nothing but the main clause. சரிங்களா? And then next one, complete the following sentence using a appropriate prepositional phrase. And then one more note here, இப்போ இதே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இங்கேயே வந்து இதை நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னுமுமே வந்து ஈஸி. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஷ் டீ. ஸோ நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ண போகிறேன் டேஷ் டீ அப்படின்னா அதற்கு பதிலாக. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டெட் ஆஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த டேஷ் ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட், இன்ஸ்பைட் ஆன். இருந்தும் கூட, மழை இருந்த போதும் கூட, மழை வந்த போதும் கூட நாங்கள் வெளியே போனோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். நெக்ஸ்ட் ஒன், dash fire breaks the glass to escape. In case of, in case, in case with. ஸோ இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வேளை happen to be need அப்படின்னு சொல்லும்பொழுது இன் கேஸ் ஆஃப் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். ஒரு வேளை அங்கே வந்து நெருப்பு பற்றக்கூடிய அபாயம் இருந்தால் அங்கேருந்து தப்பிப்பதற்கான வழி எது, கிளாஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டேஷ் மை ஃப்ரெண்ட்ஸ். இன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப். இப்போ எங்கேயாவது பேசும்போது கூட சொல்லுவோம் இல்லைங்களா, ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃபேமிலி, ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஸ்டாஃப்ஸ். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப், அவர்களுக்காக. ஸோ ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வி சால்வ் த ப்ராப்ளம் டேஷ் எ நியூ டிவைஸ் டெவலப்டு பை அவர் என்ஜினியர்ஸ். ஸோ மூலமாக, யார் மூலமாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்பட்டது, என்ஜினியர்ஸ் மூலமாக. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது ஆன்சர் பாருங்க, பை மீன்ஸ் ஆஃப். வி சால்வ் த ப்ராப்ளம் பை மீன்ஸ் ஆஃப் எ நியூ டிவைஸ் டெவலப்டு பை அவர் என்ஜினியர்ஸ். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன், டேஷ் வி ஆர் இம்ப்ரெஸ்டு வித் தர் பெர்ஃபார்மன்ஸ். இன் ஜென்ரல், ஆன் ஜென்ரல், இன் ஜென்ரலி. ஸோ பொதுவாக, in general அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக, obviously in general is the answer. in general we are impressed with their performance. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எப்படி வரும் அப்படின்றது ஒரு வேளை தெரியல, அந்த ஆன், ஆஃப், டு, வித் இந்த மாதிரி வரும்போது அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் கூட இந்த சென்டென்ஸ்க்கு இந்த ஆன்சர் வருது
அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஸ் இட் இஸ் அந்த சென்டென்ஸே அப்படியே கேட்குறாங்க, அதனால் நான் சொல்கிறேன். அதனால் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுறேன். இஃப் அட் ஆல் வி மே நாட் ஏபிள் டு கேட்ச் த பாயிண்ட்ஸ், ரெலவெண்ட் பாயிண்ட்ஸை நம்மளால் கேட்ச் பண்ணி அந்த ஆன்சரை நம்மளால் மார்க் பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஆன்சர் தான் இந்த சென்டென்ஸ்க்கு அப்படின்றதுமே கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் த பார்ட் ஆஃப் நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ். ஸோ ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன, நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. எ நான்-ஃபைனைட் வேர்ப் ஆல்சோ known as a verbal is the term used to describe a verb that does not indicate tense. டென்ஸை வந்து சொல்லாது, அதுதான் வந்து ஒரு நான்-ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ் ஆர் கால்டு gerunds, infinitives and participles. இந்த gerunds அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஈஸியுமே கூட. ஐஎன்ஜி எடுத்துகிட்டு டூ ஆட் பண்ணிங்கன்னா அது gerund ஆகிடும். சிம்பிளான ரொம்ப ஈஸியஸ்ட்டு பார்ட்டு. கேட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி. ஸோ மூவிங் டு த பார்ட் ஆஃப் ஃபைனைட் வேர்ப் அண்ட் நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். The non-finite verbs are called gerunds, infinitives and participles அப்படின்றது. அது எப்படி அதோட வேறு பேருன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். இல்லைனா gerund அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ் தான் வந்து gerund அண்டு participles அப்படின்றதுமே நமக்கு தெரியணும். ஓகே, move on to the part of finite verb. A verb that indicates tense and changes according to the subject. That is nothing but a finite verb. டென்ஸை பற்றி சொல்லிட்டு போகும், அதுதான் ஃபைனட். நான்-ஃபைனட் அப்படின்னா அந்த இடத்துல டென்ஸ் இருக்காது. A verb that does not indicate tense and does not change according to the subject is nothing but the non-finite verb. காலங்களை உணர்த்தாமல் வந்து சொல்லிட்டு போயிடும், அதுதான் வந்து நான்-ஃபைனட் verb. சரிங்களா? And then இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா gerund அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸு, gerunds அண்டு பார்ட்டிசிபிள்ஸுக்கு the infinite is often called as to verb. subject I can function as a subject. எது? gerund. இங்கே infinite வந்து பார்த்திங்கன்னா I can function as an object. ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஆப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு. to swim is a good exercise. God sake, நான் படிக்கும்போதுலேருந்து ஜெரண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்களே. எங்கள் மேம் சொல்லி கொடுத்தது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்விம்மிங் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்பாங்க, ஐஎன்ஜி எடுத்துகிட்டு டு ஸ்விம் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு எழுதணும் ஜெரண்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னால் இன்னுமே மறக்க முடியாத ஒரு ரூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த ஜெரண்டுமே ஒன்று. அண்ட் தென் இந்த இடத்துல பார்க்குறோம் எக்ஸாம்பிள் வந்து ஐ லைக் டு ஸ்விம். பார்த்திங்கன்னா ஜெரண்டு இல்லாததுக்கும் இன்ஃபினிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த டூ ஸ்விம் அப்படின்றது தான். ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடிய அந்த வேர்டை எடுத்துகிட்டு டூ ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். Infinitives may be used without to and we call such infinitives a plain infinitive or a bare infinitive. இதை பார்த்துக்கோங்க, அதை நம்ம எப்படி சொல்லுவோமா, plain infinitive சொல்லுவோமா ஆர் a bare infinitive அப்படின்னு சொல்லுவோமா. எதுக்கு? without to அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் she made me do my project அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாகவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன, டைப்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரேசஸோட டைப்ஸுமே பார்த்தோம். நவுன் ஃப்ரேஸு, வேர்ப் ஃப்ரேஸு, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ஸு, அதே மாதிரி ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன, நான் ஃபைனைட்னா என்ன, அதே மாதிரி நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்லாம் வந்து எப்படி கூப்பிடுவோம்னா ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ் அண்டு பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ எங்கே போடுவோம், ஐஎன்ஜி எங்கே சேர்ப்போம். சரிங்களா? ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து தேர்ட் யூனிட்டோட கிராமர் பார்ட்டு பார்த்தோம். கம்மிங் டு த பார்ட் ஆஃப் அ போயம் ஆன் கில்லிங் எ ட்ரீ பை ஜீவ் பட்டேல். அபவுட் த ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். ஒரு ரீடிங் கொடுத்துட்டு போகணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போயட்டை பற்றிலாம் கேட்குறாங்கன்றதுனால. ஓகே, மூவ் ஆன் டு த இன்ஃபோ. Dr. Jeev Patel is one of the prominent Indian poets. His famous works include Evening, Forensic Medicine, and From Bombay Central. He has also penned 3 plays. 3 பிளேவுமே அவர் எழுதியிருக்காரு. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. Decadeன்னு சொல்லும்பொழுது 10 வருஷங்களாக. This poem is taken from his poetry collections. Poems published in 1966. So these are all the information about the author.
அண்ட் தென் இப்போது அவரோட அந்த க்ளோசரி பார்ட் வந்து பார்க்குறோம். ஜாப், டு போக் ஆர் தர்ஸ்ட் அப்ரப்ட்லி வித் எ ஷார்ட் குயிக் ப்ளோ அப்படின்னா குத்துறது. போக் அப்படின்னு சொன்னாலே குத்துறது, அதுதான் மீனிங்கு. நெக்ஸ்ட் ஒன் க்ரஸ்ட், த ப்ரௌன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆர் சர்ஃபேஸ் அப்படின்னா க்ரஸ்ட்ன்னு சொல்லும்போது ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மேல் ஓடு இல்லையா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு லெப்ரஸ், covered with scales, it's nothing but a disease. And then next one hide, the strong thick outer skin, மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் பார்ட் ஸ்கின் திக்கனாக இருக்கும் இல்லைங்களா, அது ஹைடுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு மினியேச்சர், வெரி ஸ்மால் டைனி பார்ட், அதுதான் நம்ம மினியேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் complete the table by identifying lines against the poetic devices from the poem. poetic lines கொடுத்துட்டு poetic devices ஆறு figures of speech கேட்டிருக்காங்க. it takes much time to kill a tree அப்படின்னு வந்து இந்த போயமில் ஒரு லைன் வரும். அது வந்து என்னன்னு பார்க்குறோம். அது வந்து அலிட்ரேஷன். எப்படி நீங்கள் வந்து இது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதுதான் நம்ம அலிட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டீ, அதே மாதிரி டைமில் இருக்கிற டீ, ட்ரீயில் இருக்கக்கூடிய டீ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன், த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஏன் அது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ப்ளீடிங் பார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ப்ளீட் ஆகுது, பிளட் வந்து ப்ளீட் ஆகுது அடிபட்டுடுச்சின்னு சொன்னால். ஸோ பார்க்குன்னா மரப்பட்டை, மரத்துக்கு எப்படி வந்து ப்ளீட் ஆகும், ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுறது, அதனால் அது வந்து பர்சானிஃபிகேஷன். இட் பர்சானிஃபைடு அப்படின்னு சொல்கிறதுனால பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்ட் தென் இந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட் ஆஃப் த அனார்ச்சிங் எர்த் அப்படின்றது வந்து ஆக்சிமொரான். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆக்சிமொரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வேர்ட்ஸு விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஈச் அதர். அனார்ச்சிங் எர்த் அப்படின்றது ஆப்போசிட் வேர்ட்ஸு. ஸோ அதனால் இதை வந்து ஆக்சிமொரான் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்தந்த லைன்ஸு இந்தந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கேட்டுட்டு தான் அப்புறம் அவங்க அது உள்ளே போய் கேட்க போகிறாங்க. ஏன்னா புக் பேக்கில் இருக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்களா. அதனால் இந்த லைன்ஸ் எல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒன் மோர் நோட் ஹியர், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தனியாக ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குன்னே டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஐ மீன் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய போயம் லைன்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம். நம்ம எந்தெந்த லைன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு அதோட ஆன்சர்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டில் இருந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா. மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஐ மீன் எர்த்குவேக் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி பார்க்குறோம். பை எம்எஸ் மகாதேவன் அவர்கள் எழுதியது. ஸோ ரிக்கட்டி ஸ்ட்ரக்சர் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் போர்லி மேட் அண்ட் லைக்லி டு கொலாப்ஸ் அப்படின்னா முரட்டுத்தனமான அப்படின்றது அதோட மீனிங்கு. நெக்ஸ்ட் வேர்டு ட்ரெமோர், எ ஸ்லைட் எர்த்குவேக். ஸ்லைட்டாக ஒரு எர்த்குவேக் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரெமோர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு டிவாஸ்டேஷன், த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டீகேடு ஆர் டெஸ்ட்ராய்டு. டிவாஸ்டேஷன்னாலே அழிவு தானே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு ஹப்பாசர்ட்லி, இன் எ ரேண்டம் மேனர் அப்படின்னா தற்செயலாக நடக்கக்கூடியது, ரேண்டமாக நடக்கக்கூடியது, அன்பிளான்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட மீனிங்கு. ஐ மீன் சினானிம் சொல்லும்போது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு டிப்ரிஸ், ஸ்கேட்டர்டு பீசஸ் ஆஃப் ரப்பிஷ் ஆர் ரிமைன்ஸ். டிப்ரிஸ் அப்படின்னா இந்த சிதைவு பொருட்கள், அதுதான் வந்து டெப்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு ஒயிட் ஷ்ரவுடட், wrap or dress a body in a shrouded for burial. இந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யும்போது பரியல் கிரவுண்டில் இடுகாட்டில் வந்து போத்தி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் ஒயிட் ஷ்ரவுடட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு பைரஸ், a heap of burnable material for burning a corpse as part of your funeral ceremony. ஸோ இந்த கட்டைகளெல்லாம் வந்து அடுக்கி இந்த ஸ்கூப்பாக வந்து எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம். And then next unit பார்க்குறோம் 17 oranges and it is nothing but a prose by Bill Norton. About the author பார்க்குறோம். John Francis Norton, known as Bill Norton, 1910 to 1922 was an Irish-born British playwright and author. He worked as a weaver, coal bagger and lorry driver before he started writing.
His preferred environment was working class society, which is reflected in much of his works. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. His 1977 children's novel, My Paul's Badger, is an account of his childhood in 1920s Bolton. So, இதெல்லாம் வந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு. அண்ட் தென் மூவ் ஆன் டு த பார்ட் ஆஃப் க்ளோசரி. டாக்ஸ், an enclosed area of water in a part of the loading, unloading and repair of ships. அதுதான் நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏப்ரான், a protective garment worn over the front of one's clothes and tied at the back. இந்த சமைக்கும் போதெல்லாம் ஏப்ரான் கட்டிட்டு வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, சமைக்கிறாங்க இல்லையா, அதுதான் a protective garment. And then next word, red-handed, used to indicate that a person has been discovered in the act of doing something wrong. Red-handed அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே ஒரு இடியம் தான். எப்படி பிங்க் ஆஃப் ஹெல்த், ப்ளூ ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட்-ஹேண்டட்ன்றதை வந்து டூயிங் சம்திங் ராங் அப்படின்றத வந்து மீன் பண்ணுறது, அந்த கலர் சொல்லி சொல்கிறது. And then next word, concealed, the act of keeping something secret or hidden. Concealed is nothing but மறைத்து வைக்கப்பட்ட, சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு பொருளில் வருது. And then next one, blabbing, to reveal secrets indiscreetly and thoughtlessly. blab பண்ணி சொல்கிறது, ரிவீல் பண்ணுறது, அதுவே வந்து ஒரு சீக்ரெட்டு, அதை ரிவீல் பண்ணி சொல்கிறது, தட் இஸ் நத்திங் பட் blabbing. And then next word, pips, small hard seeds in a fruit. சின்ன சின்ன விதைகள் இருக்கக்கூடியது, அதுதான் பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், சங்க்ஸ், திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம் திங்ஸ். சாக்லேட் சங்க்ஸ் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், அதுதான் வந்து சங்க்ஸ் இல்லைங்களா. அண்ட் ஃப்ளேக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சங்க்ஸ், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அண்ட் தென் கமிங் டு த பார்ட் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம், இருந்தாலும் இதில் ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்லிடலாம். A phrasal verb is a verb that has a main verb together with an adverb or a preposition or both to create a completely new meaning. ஒரு தனியாக இருக்கும், ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கும், அதுதான் ஃப்ரேசல் வேர்ப்ஸு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ப் இருக்கும், ப்ரிப்போசிஷன் இருக்கும், இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அது ஒரு தனி புதுசாக ஒரு மீனிங்கை கொடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு காலமே கொடுத்துருக்காங்க, அது நம்ம வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸில் கொடுக்கல, மிஸ் ஆகிட்டு இருந்தது, அதை இப்போ தனியாக கொடுத்துருக்கோம். ஏன்னா புக்கில் இருக்கிறதுனால ஒன் மோர் டைம் நம்ம வந்து அதை பார்த்துக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டு. காலம் ஏ அண்ட் காலம் பி. ஃபஸ்ட்டு காலமில் ஃப்ரேசல் வேர்ப்ஸும், செகண்ட் காலமில் அதோட மீனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹேவிங் எ லைக்கிங் ஃபார், ஹிடன் அவே டு ஹைட், லாக் அப் புட் இன் ப்ரிசன், லாவ்ட் அட், ரிடிகுல்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு லுக் அட், see, bring up, hear, gave up, surrender, went through, read, finish off, complete, figure out, understand. ஸோ இந்த மீனிங்ஸு இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு இருக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது ஒன் மோர் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸு. மாடல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஐ பட்டன்லேயுமே உங்களுக்கு அதோட லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஆக்சிலரி வேர்ப்லாமே சொல்லியிருப்போம். ப்ரைமரி ஆக்சிலரினா என்ன, அதிலேருந்து மாடல்ஸ் எப்படி பிரியுது. அதே மாதிரி மாடல்ஸ்ன்னு சொல்லும்போது கேனு, மே, ஷெல்லு, வில்லு, மஸ்ட்டு. அந்த மாடல்ஸில் வந்து இன்னொரு பார்ட் இருக்குது, செமி மாடல்ஸு. அது மொத்தம் 4 தான் இருக்குது. நீ டு, டேட் டு, யூஸ்டு டு, ஆக்டு டு இல்லைங்களா. இது எல்லாமே வந்து நம்ம தனியாகவே சொல்லியிருப்போம். அதே மாதிரி ப்ரைமரி ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லும்பொழுது பி வேர்ப்ஸு. பி வேர்ப்ஸ்னால் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேறு. அண்ட் டூ வேர்ப்ஸ்ன்னு சொல்லும்பொழுது டஸ், டூ, டிட். அண்டு ஹேவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஆஸ், ஹேவ், ஹேட். இது எல்லாமே வந்து தனியாக நம்ம மாடல்ஸில் சொல்லியிருப்போம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங். அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா தனியாக வீடியோ இருக்கிறதுனால நம்ம இங்கே அதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்ட் வந்து யூனிட் 4ல் இருக்கக்கூடிய த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. திஸ் இஸ் த போயம் பை மேரி போத்தம் ஹாவிட். அண்ட் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அபவுட் த ஆத்தரில். மேரி போத்தம் ஹாவிட் 1799 to 1888 was an English poet. She was born at Califord in Gloucestershire. She was educated at home and read widely. She commenced writing verses at a very early age together with her husband William Howitt. She wrote over 180 books. So it is not that much of easy to write 180 books. So ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இங்கிலீஷ் போயட் அவங்க. அண்ட் தென்
அவங்களோட க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்லர். A tidy room in a house used for entertaining guest. வரவேற்பறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதுதான் வந்து பார்லர். இப்போ அதுக்கு நிறைய பேர் வந்துருச்சு, பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சொல்கிறோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வரும்பொழுது பியூட்டி பார்லர் அப்படின்றது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு விச் கேவ் த செப்பரேட் மீனிங்ஸ் இல்லைங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் விண்டிங். எ ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ். ஸோ முறுக்கப்பட்ட, அதுதான் விண்டிங். வைல்டு, சுருண்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த போயமில் வரக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம்ன்றது நமக்கு தெரியும், அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீனிங்ஸு. நெக்ஸ்ட் வேர்டு வியரி. வெரி டயர்டு, எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறது. அண்ட் தென் பேண்ட்ரி. எ ரூம் வேர் பீவரேஜஸ், ஃபுட்ஸு, டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. ஸ்டோர் ரூம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பேண்ட்ரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் சபிள். டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் ஆர் மிஸ்டீரியஸ், ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடியது, அதுதான் டெலிகேட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு ஃப்ளாட்டரிங். டு காம்ப்ளிமெண்ட்டு இன்சின்சியர்லி. ப்ரைஸ் அப்படின்னா புகழுறது, ஃப்ளாட்டரிங்காக. இந்த வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் வந்து சொல்லுவாங்க பாருங்கள், புகழ்வது போல் சொல்லி அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டுறது தான் ஃப்ளாட்டரிங். காம்ப்ளிமெண்ட்டு இன்சின்சியர்லி அப்படின்னு சொல்கிறது. கவுன்சிலர். எ பர்சன் ஹூ அட்வைசஸ், அவங்க தான் வந்து கவுன்சிலர், ஹூ கவுன்சில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க இந்த போயமில், அப்ரிஷியேட் த போயமில். ஆந்த்ரோபோமார்பிசம். ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னா, ஆந்த்ரோபோமார்பிசம் மீன்ஸ் டு என்டோ எ நான்-ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரேட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், throughout the poem we see the spider and fly behave like human beings. We see a pantry, bed, mirror and strays and so on. ஸோ இந்த ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னா என்னென்னா, ஒரு விலங்கோ அப்படி இல்லைன்னா ஒரு பொருளோ, இதுக்கு வந்து மனிதனோட குணாதிசயங்கள், அதோட நடத்தை, இதெல்லாம் அந்த பிஹேவியர்லாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்றது பேர். இந்த போயமில் வரக்கூடிய அந்த ஆண்டோ அந்த ஃப்ளையும் பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸை மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால் அந்த சச் சுச்சுவேஷனுக்கு வந்து ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ இந்த போயமில், அதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை a consonants? Repetition of similar consonant sounds in the neighboring words. T is the prettiest little parlor that ever you did spy. ஸோ இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கான்சனன்ட்ஸ் அப்படின்னா கான்சனன்ட்ஸு சவுண்ட்ஸு. அண்ட் தென் ஒன் மோர் இன்ஃபோ, அசனன்ஸ். ரெப்படேஷன் ஆஃப் சிமிலர் வவல் சவுண்ட்ஸ் இன் த நெய்பரிங் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அதில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்தால் கான்சனன்ட்ஸு, வவல் சவுண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அசனன்ஸு. அதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு. அண்ட் தென் இதில் இருக்கிற போயம்மு எதெல்லாம் கான்சனன்ஸு அசனன்ஸுமே நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஒன் மோர் டைம் ஐ யூஸ் டு ரிப்பீட் த சேம் திங். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனஃபோரா. Repetition of a word or a phrase at the beginning of a sequence of sentences, paragraphs and lines. Example கொடுத்துருக்காங்க பாருங்கள். How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. ஸோ ரெப்படிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால், வேர்டோ ஃப்ரேஸோ பிகினிங் ஆஃப் த சீக்வன்ஸோ சென்டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம அனஃபோரா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரெப்படிஷன்னு சொல்லி ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் அனஃபோராக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். And then next one வந்து alliteration. Repetition of consonants sounds at the beginning of words. கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு முறை சொல்கிறேன் நான், மெய்யொலிகள் அப்படின்னு அர்த்தம். வவல்ஸ்ன்னு சொல்லும்போது உயிரொலிகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸு அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட். தேர் இஸ் அ மிஸ்டேக் இன் த டாபிக். It is not the cat on the painkiller, the cat and the painkiller. Written by Mark Twain and it is a supplementary. இப்போது about the author பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அவரோட பென் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாமுவேல் லாங்ஹார்ன் கிளமென்ஸ் 1835 to 1910, better known by his pen name Mark Twain. அவரோட பென் நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவரோட பேர் வந்து கேட்பாங்க. பிஜிடிலேயே கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப வருஷம் ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டினுமே கூட இது. இவரோட அந்த நேமு வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், என்டர்பிரனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். Twain was raised in Hannibal, Missouri,
which later provided the setting for his novels. His famous works are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமஸான நாவல்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டருமே கூட. அண்ட் தென் க்ளோசரி பார்த்து பார்க்குறோம். Infatuated, inspire with an intense but short-lived passion or admiration for someone or something. விஷயத்து மேலே ஈர்ப்போ பற்றோ ஏற்பட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சு வேறு ஒரு விஷயத்து மேலே வந்து போகிறது. Infatuated. It is different between the ages and stages அப்படின்னு சொல்லலாம். And then next word, plunges. Act of casting or thrusting forcibly or suddenly into something liquid. அதாவது குவித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து சரிந்து விழுவது, அதாவது plunges அப்படின்னு சொல்கிறோம். And then next word, quack. A fraudulent or ignorant pretender to medical skill. இதுவுமே கூட ஒரு முக்கியமான இடியம் தான். குவாக் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன், ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அன்ட்ரெயின்டு பர்சன், ஒரு சீட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போலி மருத்துவர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே தான் எக்ஸாக்டாக சொல்லப்போனால். எ ஃப்ராடுலண்ட் ஆர் இக்னோரண்ட் ப்ரெட்டண்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு குவாக்குன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்டு, ப்ரொஃபஸிங். கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் எ குவாலிட்டி ஆர் ஃபீலிங். இந்த ப்ரொஃபஸிங் அப்படின்ற வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. இட் யூஸ்டு டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸு. ப்ரொஃபஸிங்னா சொல்கிறது, பேசுகிறது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த பர்டிகுலர் சப்ளிமெண்ட்ரியில் வந்த வேர்டு அந்த இடத்துல மீனிங் வந்து ஃபால்ஸாக வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. And then next word, frenzy. A state of uncontrolled excitement. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு உணர்ச்சி, வெறித்தனமாக இருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் frenzy. And then next, somersaults. An acrobatic movement either forward or backward in which the body rolls end over end makes a complete revolution. இவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒன்றுமே இல்லை, குட்டி காரணம் போடுறது, அதுதான் வந்து somersaults அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்பெல்லிங்குமே இருக்குது. SOMERSAULTSனாலும் அதே தான். அதே மாதிரி SUMMERSAULT அப்படின்னாலுமே அது ஒரு நவுன் தான். இந்த குட்டிகரணம் போடுறதுன்னு சொல்கிறது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு, பெட்ரிஃபைடு. எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்டு, அதாவது பயந்து போகிறது, எக்ஸ்ட்ரீமாக பயந்து போகிறது, நடுங்கி போகிறது, அதுதான் வந்து பெட்ரிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 3 அண்டு யூனிட் 4 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன் அதுக்கு தேவையான கிராமர் பார்ட்டு லிங்க்ஸுமே உங்களுக்கு இருக்கும். யூஸ் பண்ணி தரோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.